எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப எந்த சைட்ல நிறைய பேர் எனக்கு 30-35 வருஷமாலாம் தெரியும். இருக்கிற நிறைய பேர் எனக்கு வந்து 30-35 இயர்ஸ் அவங்க கூட டிராவல் பண்ணியிருக்கிறேன். அவங்கள திருப்பி இந்த படத்து மூலியமா இங்கேயும் பார்க்கறது எனக்கு ரொம்ப அவங்களும் அப்படிதான் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி உங்க சைட்ல இருந்து சில பேர்லாம் நான் நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். சில பேர் புதுசா இருக்கீங்க. உங்களை எல்லாரையும் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் சசி ஓகே இப்படியே வந்துடுறேன். எனக்கு நான் ஒரு ஆமா நிறைய படம் பண்ணியிருக்காரு. இல்லனோட அப்பா டைரக்டர் இல்லனோட அப்பா இவரு என் கூட நிறைய படம் பண்ணியிருக்காங்க. மேடம் கூட நான் போட்டி படம் பண்ணது 18 இயர்ஸ் கழிச்சு பண்ணியிருக்கேன். அப்புறம் சொன்னாரு தேவப்பன் சாரு அவரு இப்பதான் ஆக்டரா. அதே மாதிரி சித்ரா லட்சுமண் சார் எல்லாம் சின்ன வயசுல இருந்து எனக்கு என்ன சொல்றது, சுரேஷ் சாரு அந்த மாதிரி. அப்புறம் நிறைய கேமராமேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன் டிகே கிட்ட. பட் டிகே வந்து அசிஸ்டண்டா பண்ணியிருக்க மாட்டவங்க கிட்ட, ஐ மீன் அவருக்கு யாரு அவர் அசிஸ்டண்டா இருக்கும்போது பண்ணிருக்காங்க. எந்திரன் வெரி டேலண்டட், சூப்பர். நான் ஒரு நாள் பண்ணேன், அதுலயே அவரோட இது வெரி டேலண்டட். நான் நிறைய கேமராமேன் கூட பண்ணியிருக்கேன், நிறைய பெரிய கேமராமேன் கூட எல்லாம் பண்ணியிருக்கேன். அந்த வருஷம் வெரி டேலண்டட், சூப்பர் சூப்பர். எடிட்டர் அவங்க எல்லாம் எனக்கு ஆர்ட் டைரக்டர் எல்லாம் புதுசு. ஸோ புதுசு டெஃபினெட்லி ஆல்ரெடி சூப்பர்பா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ராஜா மை பெஸ்ட் விஷஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் இவனோட தான் ஃபர்ஸ்ட் படம் பண்றேன். அதே மாதிரி இந்த 9 பேர் பசங்க இருக்கு, இந்த யங்ஸ்டர்ஸ், இவங்க கூட பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்களை பார்த்தோன்னா நான் எக்ஸைட் ஆயிட்டேன். ஆமா சூப்பர் சூப்பர். அண்ட் ஸ்ரீமன் இந்த 40 ஆண்டு கால நட்புன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஸ்ரீமன்லாம் ஓ காட் எவ்வளவு வருஷமா ஃப்ரெண்டு. அண்டர்ரேட்டட் ஆக்டர், வெரி குட் ஆக்டர், சூப்பர் சூப்பர். நாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்ரீமன் கூட பண்றோம். தேங்க்ஸ். அதே மாதிரி ப்ரொடியூசர் சார் எல்லாரும் அதை பத்தி சொல்லிட்டாங்க. அது வெளியில அந்த பூஜை பண்ணும்போது நல்லா வேண்டிக்கோங்கன்னாங்க. நான் வேண்டிக்கிட்டேன், இந்த கம்பெனில ஒரு 3-4 படம் பண்ணா நல்லா இருக்குங்க அப்படின்னு. பிரில்லியன்ட். அந்த அதெல்லாம் சொன்னாங்கல்ல, பிளான் பண்றதெல்லாம் வெரி பிரில்லியன்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நைஸ் கூட ஒர்க் பண்றது சந்தோஷம். மற்றவங்க எல்லாரும் கூட தேங்க்யூ. உங்க எல்லாரும் சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ மீடியா, தேங்க்யூ ப்ரொடியூசர் எஸ்.ஜே. பிரபாகரன் சார், director Raja sir, and of course Prabhudeva sir. I always wanted to work with you and dance with you, and I got an opportunity. Thank you the whole team. நீங்க எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. ஐம் வெரி எக்ஸைட்டட், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இது எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஐ ஜஸ்ட் நீட் எவ்ரி ஒன்ஸ் பிளெஸிங் ஹியர் அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ். ஐம் ஷுர் வி ஆல் ஆர் கோனா டூ பெஸ்ட். இந்த டீம் ஒரு நல்ல அவுட்புட் எடுத்து வரும் டெஃபினெட்லி, and we'll rock it. Thank you. எல்லாருக்கும் காலை வணக்கம். கவிதா 5 பேர் தான் பேச கூப்பிடுவாங்கன்னு நினைச்சேன், அப்படிதான் சொல்லி ஆரம்பிச்சாங்க. முத்தமிழ் படைப்பகம் இவங்களோட லேபிள்ல வந்து ஒரு நல்ல அசோசியேஷன் வந்து நான் ஒர்க் பண்ணலனாலும் அந்த டீமோட டிராவலிங் க்ளோஸ்லி பெர்ஃபெக்ட் இன் எவ்ரிதிங். எனக்கு அதான் அவங்கள்ட்ட ரொம்ப பிடிக்கும். சொன்னபடி சொன்ன எல்லாமே அவங்க சைட்ல வந்து they had a very good planning and very good team. And Raja sir, congratulations for your first film. And Prabhu master, நம்ம மைக்கேல் மாதன் காமராஜன்ல இருந்து ஆனா இப்பதான் நடிக்கிறோம் போட்டுக்கு அப்புறம். வெரி ஹாப்பி டு be associated with master and all the very best for the entire team. Congratulations. பிரபுதேவா சார் கூட இப்போ சமீபத்துல ஒரு படம் நடிச்சிருக்கேன். அதுல ஒரு சீன்ல வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அவர் நடன புயல், நடிப்பு புயல் மட்டும் இல்ல, இயக்குனர் புயல் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அந்த வகையில இட்ஸ் கோயிங் டு பி a pleasure working with you. And of course ஜோ படத்துல இருந்து நான் உங்களுக்கு பயங்கர ஃபேன். இங்க இருக்கிற டிஎஸ்ஆர் சார், ராஜா ராணி பாண்டியன், சிவா, ஸ்ரீரஞ்சனி, பக்கத்துல அவர் உட்காந்துருக்காரு இல்லையா சுப்பு, அது அவர் கருப்பு கட்டெல்லாம் போட்டோன்னு பயந்துட்டேன். தேனப்பன் சார், டைரக்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். அவர் போன் பண்ணி பயங்கர ரெக்கமெண்டேஷனா இருக்கும் உங்களுக்கு,
என்ன கேரக்டர் கொடுக்குதுன்னே தெரியலன்னு சொல்லி ரொம்ப பெரிய கேரக்டர் 2 நாள் கொடுத்திருக்காரு. தேங்க்யூ சார். சித்ரா லக்ஷ்மணன் சார், காஸ்டியூம் டிசைனர், ஆர்ட் டைரக்டர் அண்ட் பிரவீன் எடிட்டர். அவர் பேர் மட்டும் எதுக்கு சொல்றேன்னா, இருக்கிறது 2 நாள் சீன், வெட்டிடாதீங்க எதையும். எனிவே தேங்க்யூ அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அனைவருக்கும் காலை வணக்கம். சிங்காநல்லூர் சிக்னல், இந்த சிக்னல் எப்பயுமே கிரீன் லைட்ல தான் இருக்கும். இன்னைக்கு தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து அப்படி மறைந்து கொண்டிருக்கும் சமயத்தில் தயாரிப்பாளர்கள் அப்படின்னு பாக்குறதே ரொம்ப அரிதாயிடுது. அதாவது கண்டினியூஸா பிலிம் பண்ற அந்த ரெகுலர் ப்ரொடியூசர்ஸ்ன்றவங்க இன்னைக்கு ரொம்ப கம்மி ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு லேபிள் அப்படின்னு ஓடிடி முடிஞ்ச உடனே நானும் சினிமா பண்ணணும், அந்த சினிமால ஜெயிக்கணும், சினிமா வந்து என்னன்றது பார்க்கணும் அப்படின்ற அந்த ஆசையோட திரையுலகுக்கு 2வது படம் எடுக்க வந்திருக்கிற எங்க முதலாளி திரு பிரபாகரன் சார் அவர்களை ஒரு வாட்டி உங்க கரகோஷத்தோட, இன்னைக்கு நிறைய பூஜை நம்ம அட்டன் பண்றோம், ஆனா எல்லாமே திரைக்கு வருதுன்னா ரொம்ப கம்மி. பிரபாகரன் சார் எடுத்தாருன்னா அது 100% ஸ்கிரீனுக்கு வந்துடும். ஏன்னா அதாவது தேங்காய் டு பூசணிக்காய் என்ன பண்ணுவோம் ஒரு லிஸ்ட் போட்டு கரெக்டா வச்சிருக்கோம். 90% ஷூட்டிங்க்கு வரமாட்டார், ஆனா ஷூட்டிங்ல என்ன நடக்குதுன்றது மட்டும் இன்ச் பை இன்ச் தெரிஞ்சு வச்சிருக்காரு. 2வது எங்க மாஸ்டர் வந்து என்ன சொல்றது, மாஸ்டர் வந்து டான்சர், டைரக்டர், ப்ரொடியூஸ் மட்டும்தான் மாஸ்டர் பண்ணல. மற்றபடி இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற 24 கிராஃப்ட்ல எல்லாரோடவும் சேர்ந்து ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ண 25 வருஷத்துக்கு முன்னாடியே பேன் இண்டியா ஸ்டார்னு பார்த்தோம்னா அது வந்து பிரபுதேவா மாஸ்டர் தான். அவருடைய சாங்கே பேன் இண்டியா போச்சு. அதுக்கப்புறமா தான் ஸ்லோவா வந்து இந்த டப்பிங்ன்றது மற்ற ஏரியாஸ்க்கு எல்லாமே வந்து ரொம்ப பெருசா மூவ் பண்ண ஆரம்பிச்சு. மாஸ்டரோட எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு 5வது படமோ 6வது படமோ நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாஸ்டரோட ஒர்க் பண்றது. அதே மாதிரி டிகே சாரோட செகண்ட் ஃபிலிம். மற்றவங்க எல்லாருமே எனக்கு பரிச்சயமானவர்கள். முதல் வாட்டி ராஜா சார் படம் பண்ற, அவர் இதுக்கு முன்னாடி கதை எழுதியிருக்கார், திரைக்கதைகள் நிறைய எழுதியிருக்கார். அவருடைய பெயர் தான் வரலையே தவிர சினிமாவுக்கு ஒரு 12 to 15 இயர்ஸா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். இன்னைக்கு இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைச்சிருக்கிறது. அவருக்கும் வந்து கிரீன் சிக்னல் தான். இந்த படம் வந்து கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோட உங்க ஆசீர்வாதத்தோட இது ஆரம்பிக்கணும்னு எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்கிறேன். பர்ஃபெக்டான ஒரு டீமோட ஒரு செம்மையா ஒரு நிறைய ரீசெண்ட் டைம்ல மாஸ்டர் மிஸ் பண்ணிருப்போம். ஃபன் ஜோன்னு அதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றோம். முக்கியமா உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை.